ரியாக்டை வந்து திருப்பியும் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி, அது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரே நிமிஷம். ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது, சாரி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு எடுத்துச்சு தானே கைஸ் எல்லாருக்கும்? ரியாக்ட் எடுத்துச்சு தானே? Tell me guys. ஓகே ஓகே. அப்போ ரியாக்ட் வந்து எடுத்துருச்சு. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒன்று நான் உங்களுக்கு அப்போ நான் சொல்லி தரேன். ஓகே காடி. ஓகே ஸோ வாய்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டர். இது நான் ரெக்கார்டு அனுப்புகிறேன், ரெக்கார்டு பார்த்தும் பண்ணுங்க. ஓகே இப்போ என் கூட சேர்ந்து பண்ணாலும் சரிதான். பட் ஆனால் கொஞ்சம் மோஸ்ட் ப்ராபப்ளி பாருங்க. ஓகேவா? சும்மா கவனிங்க கைஸ், இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேணாம். ஓகே ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நான் ரெக்கார்டு அனுப்புகிறேன், பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு சார்ஜர் இல்லை வேறு. அன்ஃபார்ச்சுனேட்லி சரௌண்ட்னால எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இல்லை சார்ஜர் போட்டுருக்கலாம். உங்கள் பேட்ச் வந்து வீக்கெண்டு ஒன்லி எஃப்எஸ்டி. ஸோ அதில் ரியாக்டுக்குள்ள ஆகஸ்ட் இன்னைக்கு டேட் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட்டு இன்னைக்கு டேட் என்ன, 31 ரியாக்ட். ஓகே அதை நான் யூஸ்வலாக எப்பயும் போல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து பண்ணாலும் பண்ணுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். பட் பாருங்க. ஆனால் ஓகே இங்கே கவனிங்க கைஸ். ஸோ இந்த ரியாக்ட் வந்து ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அதுக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் நேமில் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். நீங்கள் வேறு எந்த நேம் மாற்றி கொடுத்தாலும் இட் ஷோயிங் சம் இஷ்யூ, சம்டைம்ஸ் இஷ்யூ ஃபேஸ் ஆகும். ஓகே அப்போ என்ன மாட்டோம் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ரியாக்டோ எப்படி ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே npx ஸ்பேஸ், ஓகே ஒரே நிமிஷம், கிளியர் கமாண்டு. ஓகே ஏதாகுது, ஓகே npx ஸ்பேஸ் install space, sorry npx space create hyphen react hyphen app space my project one இல்லைனா my react project அப்படின்னு கொடுங்க. புரியுதா கைஸ்? இந்த மாட்டம் ப்ரொஃபஷனலாக நீங்கள் கொடுத்தாதான் அது கரெக்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு சின்ன நேம் கொடுப்போம், அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இஷ்யூ. ஓகேவா? ஸோ கொடுங்க பார்ப்போம். உங்கள் லேப்டாப்பில் கொடுங்க கைஸ். npx space create hyphen react hyphen app my project one. அந்த மை ப்ராஜெக்ட் ஒன்னுங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட் நேம். புரியுதுல கைஸ்? பண்ணுங்க எல்லாரும், உங்க லேப்டாப்ல பண்ணுங்க கைஸ். ப்ரோ இப்போ அதே இப்போ நான் ரெண்டாவதுனா அது இப்போ மை ப்ராஜெக்ட் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் அது முடிச்சுட்டு அடுத்தது வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன்னா அப்ப வேற ஒரு நியூ ஃபோல்டர் ஓபன் பண்ணி திரும்ப இம்போர்ட் பண்ணுங்க. அப்ப அதுக்கும் இதே மை ரியாக்ட் அதே மாட்டோம். ஆமா அது கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து வேற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. தெரியுதா? அது நீங்க பண்றது வேற ஃபோல்டர்ல இருக்கும். இல்லனா நேம் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சா? ஓகே ப்ரோ. ஓகேப்பா. பண்ணிட்டு சொல்லுங்க கைஸ். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கைஸ் இது வந்து 250 MB 300 MB கிட்ட வந்து டவுன்லோட் ஆகும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால இது ஒரு இட் மைட் டேக் சம் டைம். ஓகே அதாவது ஒரு 5 to 10 minutes ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் நெட் இதுக்கு ரொம்ப இதாகும். ஓகே ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நான் டீச் பண்ணுறேன். ஐ திங்க் ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்லா நிறையா. அதுக்கப்புறம் நாளைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே நாளைக்கும் உங்களுக்கு நான் நிறையா டீச் பண்ணுறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ? நாளைக்கு அதான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நான் மார்னிங் கிளாஸ் எடுக்க போயிடுவேன் அங்கே இன்ஸ்டியூட்டுக்கு. அங்கே 11 o'clock கிளாஸ், எனக்கு 11 to 1 எடுப்பேன். நீங்கள் வேணால் நம்ம ஒரு 1:30 கனெக்ட் பண்ணலாம். 2 மணிக்கு ப்ரோ? சரி ஓகே 2 o'clock கூட கனெக்ட் பண்ணலாம். 2 to 4. ரியாக்ட் ரொம்ப ஈஸி கைஸ். ஓகே நான் ரொம்ப இன்டெப்த்தாலாம் நாங்கள் எங்கேயுமே யாரும் டீச் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நீங்கள் HTML CSS பூட்ஸ்டாப் jQuery ஜாவாஸ்கிரிப்ட்லாம் படிச்சு வந்தனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும் கைஸ், அவ்வளோதான். அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நீங்கள் நிறையா பண்ணணும். இது
கைஸ் திங்கக்கிழமை வந்து 9 மணிக்கு கனெக்ட் பண்ண முடியுமா நைட்டு? டெல்மி கைஸ், திங்கள் மண்டேல இருந்து 9 மணிக்கு கனெக்ட் பண்ண முடியுமா? ஓகே ப்ரோ. ஆமா நைட்டு ஒரு 9 மணிக்கு, ஒரு 2-3 நாளைக்கு தான் அந்த ரியாக்ட் முடிக்கிற வரைக்கும். ஏன்னா அது நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு நான் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்ல அதுக்காக தான். ஸ்ரீவாரி உங்களால கனெக்ட் பண்ண முடியுமா? டைம் ஆகுமா? ப்ரோ நான் ட்ரை பண்றேன் ப்ரோ. மார்னிங் தான் இவருக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன், கிருபாக்கு. ஆமா சரி நான் ட்ரை பண்றேன் ப்ரோ. ஓகே, ஒரு 2 நாளைக்கு மட்டும், ஒரு 2 நாளைக்கு இந்த ரியாக்ட் முடிக்கிற வரைக்கும், சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்க பாருங்களேன், இப்போ இன்னைக்கு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறோமா, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் நீங்க வரதுக்கு, அந்த 1 வீக்குக்கு இது வேஸ்ட். அதுக்கு நீங்க இடையில ஒரு 2 நாள்ல நான் ரியாக்ட் முடிச்சிட்டேன்னா பேக் அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக், கரெக்டா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ஏன்னா பேக் அண்ட் தான் ரொம்ப லென்த்தி கான்செப்ட். ஓகே ஓகே ப்ரோ, ரைட். ஏன்னா அது நான் நிறைய டீச் பண்ணணும். அது நீங்க அதுதான் உங்களை இன்டர்வியூக்கே மெயினே அதுதான். அது ஃப்ரண்ட் எண்டோட பேக் எண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஆமா, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இதை வச்சுலாம் நீங்க தயவு செஞ்சு வேலைக்கு போயிடாதீங்க. ஓப்பன் டு சே ஓகே. இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால இட்ஸ் ஃபைன், ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சின்ன பசங்களுக்குலாம் நான் சொல்றேன், லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், ஃப்ரண்ட் எண்டை இப்போ போகலாம், நம்பி போகலாம். ஆனால் நீங்க 2 வருஷத்துல மாறணும். ஏன்னா இப்ப நீங்க டீப் கிட்னு ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதை பாத்தீங்களா? டக்கு டக்குன்னு எப்படி பண்றாங்க. அதுக்கு மேல நிறைய அட்வான்ஸ்டிக்கா வந்துருச்சு. டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிராக் அண்ட் டிராப் பண்ணாலே உங்களுக்கு அந்த கோடு வந்துடும். அந்த அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கப்ப உனக்கு நீங்க லைட்டா பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதுக்காக ரொம்ப நீங்க இன்டெப்தா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கிறப்ப மேன் பவர் கம்மியாகுதா? 4 பேர் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு ஆள் அதை பண்ணி போயிடலாங்களா? அதனாலதான் அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்ப போலாம், வேலைக்கெல்லாம் போலாம் நீங்க தாராளமா. பட் ஆனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் ஆகணும் பொசிஷன்லாம். ஜாவா டெவலப்பர்ஸே தன்னதிக்கு மாறிக்கிட்டு இருக்கான். எல்லாம் முடியல அவனால, கொண்டு வந்தனால. நான் கேட்டி கொடுத்துட்டு இருக்கேன் ஆஃபீஸில் எல்லாருக்கும். கேட்டி டெய்லி 1 hour நான் அந்த செஷனுக்கு போயிட்டு இருக்கேன், பைத்தான் ட்ரைனிங். எல்லாம் 7 பேக் அண்ட் டெவலப்பர் 7 to 8 years ஜாவால ஒர்க் பண்ணவங்க வேற வழி இல்லாம கம்பெனி விட்டு தூக்குறாங்க, ப்ராஜெக்ட் விட்டு ரிமூவ் பண்றாங்க. ப்ராஜெக்ட் விட்டு ரிமூவ் பண்ணணும்னா நீ வேற இவ்வளவு தூரம் நீங்க 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு எங்கிட்டாவது ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டா என்ன கணக்கு இருக்கும்? அது நீங்க ஒரு 7 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவே கண்டிப்பா குழந்தை குட்டி இருக்கும் எல்லாத்துக்கும், கல்யாணம் ஆகி. திடீர்னு போய் மாறினா இப்ப அவன் என்ன பண்ணுவாங்க அவங்க? ஓகே, அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீ ப்ராஜெக்ட்ல தக்க வச்சுக்கணும்னா படி, அதாவது பைத்தான் படி அப்படிங்கிறாங்க. பைத்தான் அவங்க எங்க போய் அரைக்குறையா தான் கத்துக்கிறாங்க. போய் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுல்ல. அப்புறம் தான் நான் வந்து அதை ரெடி பண்ணி நான் அந்த மீட்டிங்ல பேசி நான் டெய்லி 1 hour நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு இன்டர்னல் டாஸ்க் மட்டும், எனக்கு அது ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாட்டம் நான் இனிஷியேட் எடுத்து நான் பர்சனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு டாஸ்க் மட்டும். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 2 மாசமா போயிட்டு இருக்காது. சரி ஓகே, வந்துருச்சா கைஸ் இது? ஓகே கைஸ், நீங்க கவனிங்க, இதுக்கப்புறம் கவனிங்க கைஸ் நீங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஏன்னா எனக்கும் சார்ஜர் இல்லை, சடவும் வேறையா, அதுக்காக தான் கைஸ். கைஸ் நீங்க கவனிங்களேன், இப்போ இந்த மாட்டம் ஹாப்பி ஹேக்கிங்னு உங்களுக்கு வரணும், ஓகேவா? அப்பதான் அவன் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்க, சிடி மை ப்ராஜெக்ட் 1. அப்போ என்ன பண்ணணும்? சிடி ஸ்பேஸ் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ என்டர் அமுக்குனீங்கன்னா இந்த பாத்துல அந்த மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க npm ஸ்பேஸ் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ நீங்க யாரும் இதை பண்ணாதீங்க, ஏன்னா எனக்கு மேபி சடவுன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் திருப்பி நான் மொபைலில் தான் கனெக்ட் பண்ணணும், அதுலேயும் சார்ஜ் இல்லை. ஓகே, ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களா கைஸ்? ஈவினிங் ஒரு எனக்கு ஈவினிங் வந்து 5 to 7 கிளாஸ் இருக்கு. 7 மணிக்கு ஃப்ரீயா நீங்க? டெல் மீ கைஸ், 7 மணிக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? எஸ் ப்ரோ. வேற யாரெல்லாம் 7 மணிக்கு ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க? சரி ப்ரோ, ஓகே. ஓகே, உங்களுக்கு ஓகேனா கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 7 to 8 நம்ம கனெக்ட் பண்ணலாம், ஒரு 1 hour கூட கனெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஓகே யா. ஸோ இங்க பாருங்க, இப்போ ரியாக்ட் வந்து ரன் ஆயிருச்சு, ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கைஸ், இப்போ நீங்க யாரும் பண்ணாதீங்க, வீடியோ நான் அனுப்புறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதனால நீங்க சும்மா பார்த்துக்கோங்க. இப்போ என்னன்னா இந்த உள்ள பாத்தீங்கன்னா நீங்க எதை டச் பண்ணணும், எதை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே? இது சொல்லியிருக்கேன் தானே?
சொல்லியிருக்கேன் கைஸ் இந்த சொல்லலையா? சொன்னீங்க. சரி ஓகே. அதாவது நீங்க எஸ்ஆர்சியை மட்டும் தான் நீங்க கிளிக் பண்ணணும் சரிங்களா? அதுக்குள்ள இருக்கிற இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் ஒயிட் பேப்பர். ஓகேவா? நீங்க ஒயிட் பேப்பரை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது தலையை தனியா, கழுத்து தனியா, பாடி தனியா, கைகால் தனியா நீங்க டிரா பண்ணணும். டிரா பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணும். அதுதான் வந்து ரியாக்ட். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரீயூசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஸோ அந்த மாட்டம் தான் இது. புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இதுல இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் மெயின் கோடு. இப்போ இதுல இந்த டிவ்வுக்குள்ள இருக்க ஹெட் இருக்கு பாருங்களேன், அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்களேன். இப்போ பாத்தீங்களா, ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த கோடை போய் பாருங்களேன், அவுட்புட்டை பாருங்களேன், அவ்வளோதான். ஒயிட் ஸ்க்ரீன் மட்டும் வந்துருச்சா? அப்போ ஆப் டாட் ஜேஎஸ் தான் மெயினே. இங்கே தான் நீங்கள் டெவலப் பண்ணணுமே. அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ் அவன் ஜேஎஸை வந்து அவன் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பான். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நீங்கள் கை வைக்கக்கூடாது, ஏன்னா இது டிஃபால்ட்டாக ரன் ஆகிற ஒன்று. ஓகேவா? ஸோ கை வைக்கலாம், அதெல்லாம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆப் டாட் ஜேஎஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணுற பார்ட்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ நான் பாருங்க, இந்த டிவ்வுக்குள்ள தான் நீங்க டிசைன் பண்ணணும். இந்த கிளாஸ் நேம்ல கூட நீங்க தேவையில்லை, எடுத்துக்கோங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த டிவ் நீங்க கம்பல்சரியா போட்டிருக்கணும் கைஸ். இல்ல டிவ் போட எனக்கு விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்படி எம்டியாவது இப்படி நீங்க போட்டிருக்கணும். புரிஞ்சா? ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிருக்கணும். இதுதான் மேண்டிட்டரி, இதுதான் ரூல் நம்பர் 1. அதை மனசுல வச்சுக்கோங்க. புரியுதா? இந்த ரிட்டர்னுக்குள்ள இப்படி போடணும். அதுக்கு தான் இது உங்களுக்கு சம்டைம்ஸ் இதை மறந்துடுவீங்க. அதுக்காக தான் ஒரு டிவ் போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க டிவ்வுக்குள்ள தான் நீங்க உங்க ப்ராஜெக்டே நீங்க டெவலப் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் டெவலப் பண்றேன் பாருங்க. ஒரு டிவ், இதுக்கு வந்து நம்ம HTML CSS கிளாஸ் தானே கொடுப்போம். ஆனா நான் எனக்கு கிளாஸ் நேம்னு கொடுக்கணும். புரியுதா? அங்கனே வரும், நீங்க போய் மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. நீங்க கிளாஸ் டைப் பண்ணல அங்கேயே வந்துடும். அப்ப HTML CSSல கிளாஸ்னு கொடுப்போம், இங்கே கிளாஸ் நேம்னு கொடுக்குறோம். என்ன கேப்ஸ் அதுவே மாறும். அதே ஹெட்டருங்கிற நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் உள்ள என்ன கொடுப்பேன், சும்மா இப்போ ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் ஏதாவது ஒன்று கொடுப்பேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024. புரிஞ்சா? இப்போ என்னோட அவுட்புட்ல பாருங்களேன், எனக்கு அழகா ரன் ஆகுதா, சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024. புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதுல? அப்ப எங்க கை வைக்கணும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சோ அப்ப இந்த மத்ததெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நிறைய படிப்பீங்க, நீங்க டாபிக்ல படிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி இன்னைக்கு இந்த வீக்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கெல்லாம் கிளியரா சொல்லி தந்துருவேன். அப்ப இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 2024ங்கிறது என்ன அப்படின்னா, லைக் இந்த இது வந்து ஒரு நார்மல் HTML. இதை நான் சிஎஸ்எஸ்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுக்கு நான் தனியா ஆப் டாட் சிஎஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க லெஃப்ட் சைடில். இதெல்லாம் எடுத்து விட்றேன், இதை அவன் போட்டிருக்கான் கோடு. ஃபர்ஸ்ட் நேம் ஷுட் பி கேபிட்டல். இதை மறந்துடாதீங்க. நீங்க எந்த ஒரு ஃபைலு எஸ்ஆர்சிக்குள்ள நீங்க புதுசா கிரியேட் பண்ணாலும், அது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலோ இல்ல சிஎஸ்எஸ் ஃபைலோ, நீங்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுக்கணும். அதுதான் ரூல். புரிஞ்சா? ஏன் கொடுக்கணும் எது கொடுக்கணும் கேட்காதீங்க, அதான் ரூல்னு சொல்லிட்டேனே. புரிஞ்சா? அப்ப ஆப் டாட் சிஎஸ்எஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன், டாட் ஹெட்டர். உங்களுக்கு தான் சிஎஸ்எஸ் தெரியுமே, படிச்சிருக்கீங்கல்ல? அது படிச்சவங்க தானே ஈஸியா இருக்கு. எப்படி பண்ணுவீங்க, பேக்ரவுண்ட் கலரு எல்லோ, அப்புறம் அதோட டெக்ஸ்ட் கலரு ப்ளூ, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பேக்ரவுண்ட் கலரு எல்லோ, டெக்ஸ்ட் கலர் ப்ளூ, அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அஸ் யூஷுவல் நீங்க படிச்சது தான் எல்லாம். பேடிங் 30 பிக்சல், அவ்வளவுதான். இப்ப இதை எப்படி அங்க கனெக்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னல் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, ஆப் டாட் ஜேஎஸ்ல இந்த மாட்டம் கனெக்ட் பண்ணணும். இம்போர்ட் போட்டு ./app.css லைன் நம்பர் 2 பாருங்க. தெரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன் எப்படி அந்த சிஎஸ் கனெக்ட் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? புரியுதுல கைஸ்? ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்களேன், எங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கா, வந்திருக்கா எனக்கு வெப்சைட். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். சரி, இதே மாட்டம் நான் அடுத்த டிசைன் பண்றேன். இப்ப டிவ், அடுத்த டிவ், அவ்வளவுதான். HTML எப்படி பண்ணுவீங்க அதே தான். இங்க ஒரு கிளாஸ் நேம் வந்து நவபார் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ள யூஎல் டாக் நான் வச்சுக்கிறேன். யூஎல் டாக்ல எல்ஐ வச்சுக்கிறேன். இதுல ஆக்சுவலா அந்த ஆங்கர் டாக்லாம் போடக்கூடாது, எடுக்காது, சப்போர்ட் ஆகாது. ஓகே, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தரேன். சும்மா இப்போதைக்கு டிசைனுக்காக நான் போடுறேன். ஓகே, ஹச்ரஃப்ல இப்படி வச்சுக்குவேன். இதே தான் நீங்க நேவிகேஷன் பார் டிசைன் பண்ணுவீங்கல்ல, சொல்லி தந்திருக்கேன்ல, அவ்வளவுதான். இதுக்கு இப்போதைக்கு போடுங்க, அவ்வளவுதான். இப்போ நான் ஹோமு, சும்மா லாகின், ரெஜிஸ்டர், அப்புறம் என்னன்னா அபவுட். ஓகேவா? இதை எப்படி நீங்க டிசைன் பண்ணுவீங்க, அதான் ஆப் டாட் ஜேஎஸ் நான் டிசைன் பண்ணுவேன். ஆப் டாட் ஜேஎஸ் எங்க இருக்கு, சாரி ஆப் டாட் சிஎஸ் எங்க இருக்கு, இந்த ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பயும் போல டிசைன் பண்ணுங்க. டாட் நவபாருக்குள்ள இருக்கிற யூஎல்ல நான் டிசைன் பண்ணுவேன். அதை வந்து என்ன பண்ணுவேன், லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு நன்னு கொடுப்பேன். அப்புறம் பேடிங் வந்து 0ன்னு கொடுப்பேன்.
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து மார்ஜின் 0 கொடுப்பேன். அப்புறம் என்ன கொடுப்பேன், இது ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் கொடுப்பேன். ஓவர்ஃப்ளோ ஹிட்டன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சொல்லி கொடுத்துருக்கேன் தனியாகவே. அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுக்கு என்ன கொடுக்கலன்னா ப்ளூ கலர். புரிஞ்சா? ஓகே, இப்போ பாருங்க இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. ஓகே, அடுத்து என்ன கொடுப்பேன், ஃப்ளோட் லெஃப்ட், அதாவது டாட் நேவுக்குள்ள இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற சாரி யூஎல்குள்ள இருக்கிற எல்லை, அதை வந்து ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுப்பேன். ஃப்ளோட் லெஃப்ட். ஓகே, அப்புறம் என்ன கொடுப்பேன், அதே டாட் நேவுக்குள்ள இருக்கிற யூஎல்குள்ள இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற ஆங்கர் டேக். ஸோ இதை வந்து டிஸ்பிளே பிளாக்னு கொடுப்பேன். பிளாக்னா உங்களுக்கு அந்த பாக்ஸாக ஒவ்வொரு வேர்டை சுற்றி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அது டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுப்பேன். அப்புறம் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பேடிங் கொடுத்துட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பண்ணது தான். அப்புறம் கலர் வந்து ஒயிட் கொடுப்பேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். வேற என்ன கைஸ் கொடுக்கணும், டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அந்த அண்டர்ஸ்கோர்லாம் ரிமூவ் பண்ணணும். அது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்களேன், அவ்வளோதான் எனக்கு ஒரு வந்துருச்சா ஒரு நேவிகேஷன் பாரு. ஸோ அப்போ இதே மாட்டம் நீ அடுத்தடுத்து உங்களால் டெவலப் பண்ண முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ். எஸ் ஆர் எவ்ரிவன்? ஓகே, ஆனால் இது ரியாக்ட் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நீங்க டெவலப் பண்றத ரியாக்ட் கிடையாது. என்னையா சொல்ற, ஓ என்னப்பா இப்ப இவ்வளவு தூரம் பண்ணதெல்லாம் இப்ப என்ன இது ரியாக்ட் கிடையாதா? இது ரியாக்ட் தான். ஆனா நீங்க வந்து இப்ப நீங்க பண்ணது வந்து என்னன்னா இட்ஸ் நார்மல் வெப்சைட். அதை நீங்க நார்மல் HTML/CSS பண்ணிட்டு போயிடலாமே. அப்புறம் எதுக்கு நீங்க ரியாக்ட் ஓபன் பண்ணி பண்றேன்னு யாராவது கேட்பாங்கல்ல? எஸ் ஆர் நோ கைஸ்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஐயங்க இது நான் தான் HTML/CSS நான் பண்ணிட்டு போயிருவேனே, எனக்கு இது அப்புறம் எதுக்கு நான் இதுல போய் ரியாக்ட்னு வந்து பண்றேன் அப்படின்னா அங்கதான் இந்த ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? சோ ஆக்சுவலா கைஸ் இது வந்து நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் நான் இன்னும் போகலப்பா. ஓகேவா? இது நான் சும்மா ஜென்ரலா உங்களுக்கு ரியாக்ட்னா என்ன அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் நான் டாபிக் போறப்போ உங்களுக்கு புரியும். புரிஞ்சா? அதான் என்னோட டீச்சிங் ஸ்டைல். எனக்கு டிஃப்ரெண்டா தலையில டீச் பண்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அதனால இப்போ நான் கொடுக்குற அசைன்மெண்ட்டை இப்போ பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். 7 மணி இல்லை ஒரு 6:30 மணிக்கு கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். சும்மா ஒரு மணி நேரம் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இன்னும் சூப்பராக உங்களுக்கு புரியும். புரிஞ்சா கைஸ்? ரியாக்ட்னா என்னன்னு உங்களுக்கு சூப்பராக நீங்களாவே டெவலப் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ என்னன்னு பாருங்களேன். இப்போ நான் அந்த ஹெட்டர் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கேன்ல. ஓகே, இது வந்து நீங்கள் தனியாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணணும். இந்த நேவிகேஷன் பாரை நீங்கள் தனியாக பண்ணணும். தனியா பண்ணி இந்த app.jsல நீங்க கனெக்ட் பண்ணணும். அதுதான் என்னது ரியாக்ட். ஏன் சார் நான் அப்படி பண்ணணும்? ஏன்னா இப்படியே பண்ணிட்டு போயிருவேன்ல. இப்படி பண்ணனா ரீயூசபிள் எப்படி பண்ணுவேன்? இது எப்படி நான் எனக்கு இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஹெட்டர் வந்து கீழே வரணும், இது மேலே வரணும். நீ இந்த கோடை காப்பி பண்ணி போட்டிருக்க கூடாது. ஓகே, இப்போ எனக்கு இது மட்டும் நான் வேற ஒரு ஹெட்டர் நான் பண்ணணும். அப்ப நீ உட்காந்து அதை டிலீட் பண்ணி இதை டைப் பண்ணி மாத்திட்டு இருப்பியா? அப்படி கிடையாது. அப்ப ரியாக்ட்ங்கிறது ரீயூசபிள். இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ரியாக்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 2 ஃபீச்சர் தான் மெயினே. ஒன்று ரீயூசபிள், ஒன்று சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த ரீயூசபிளுக்கு தான் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சிங்கிள் பேஜுக்கு நான் அடுத்து சொல்லித்தரேன் உங்களுக்கு, நாளைக்கு சொல்லித்தரேன் அதை. புரிஞ்சா? அப்போ இந்த ரீயூசபிளுக்கு நான் இப்போ என்ன எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஹெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் ஒன்று டிசைன் பண்ணணும். அந்த SRCயை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து ஹெட்டர் header.js அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் இந்த ஹெட்டர் ஃபைல் நீங்க கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் ரியாக்ட் இங்கே வரும். இது வந்து ஹெட்டர் ஃபைல். இது எங்க இருக்கும்? ஒன்று என்ன index.jsல அந்த மேலே இருக்கும். இது வேணா நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க தனியாக தானே புதுசாக தானே பண்ணிருக்கீங்க header.jsன்னு. இதுதான் மெயின். இதை நீங்க கொடுத்துருக்கணும். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண தெரியுங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். ஹெட்டர் ஹெட்டர் ரவுண்ட் பிராக்கெட் கர்லி பிராக்கெட்ஸ் கிளிக் என்டர், அப்புறம் ரிட்டர்ன் போடணும். ரிட்டர்ன் ரவுண்ட் பிராக்கெட் செமிகோலன் நடுவில் ஒரு என்டர் அமைக்கோங்க. இதுதான் ரியாக்ட் ஃபார்மட். ஓகே, இதுக்குள்ள நீங்க ஒரு டிவ் போட்டுக்கோங்க. இந்த டிவ்வுக்குள்ள நீங்க டிசைன் பண்றது தான் கோடிங்க. புரிஞ்சா? சரி, இப்போ நான் அந்த ஹெட்டரை நான் இங்க தூக்கிட்டு வரேன். எனக்கு என்ன இங்க தான் போடக்கூடாதுல்ல ஹெட்டரு. ஓகே, இது வந்து வெள்ளை பேப்பர். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒயிட் பேப்பர் கைஸ். ஒயிட் பேப்பர்ல நீங்க தலை தனியா கை கால் தனியா கனெக்ட் பண்ண போறீங்க. அதுதான். புரிஞ்சா? புரியுதுல கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிவன்? டெல் மீ கைஸ். ஓகே, இங்க பாருங்க. இப்போ இந்த டிவ்வுக்குள்ள நான் அந்த கோடை போட்டேன். எந்த கோடு? நம்ம ஹெட்டர் கோடை நான் போட்டேன். ஹெட்டர் கோடை போட்டேனா? சரி, இப்போ இந்த ஹெட்டருக்குன்னு ஒரு CSS நான் தனியாக டிசைன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் கொடுத்து header.css
ஓகே, ஏன்னா நான் app.jsல இருக்கிற கோடை நான் போட்டுக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா, இந்த கோடை நான் தூக்கி அங்க போட்டுக்கிறேன். எங்க ஹெடர், ஐயோ யூ மைட் வாண்ட் டு பிளக் இன் டு பிசி, சுத்தம் சடனாக போகுது. நான் உங்களுக்கு நல்லா இதில் கனெக்ட் பண்ணுறேன் கைஸ், நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, header.css உங்க பாருங்களேன் கைஸ், இதில் நான் போட்டேனா, header.cssல போட்டேனா? சரி, இப்போ இதை நான் எப்படி இங்கே கனெக்ட் பண்ணுவேன்? ஹெடர் டாட்டில் இம்போர்ட் ஸ்பேஸ் சிங்கிள் குவாட்ஸில் டாட் ஃபார்வர்டு ஸ்லாஷ் ஹெட்டர் டாட் சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணிட்டேனா? சரி, அப்போ இந்த ஹெட்டர் எடுக்கும். இப்போ இந்த ஹெட்டரை நான் என்ன பண்ணுவேன், இப்படி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு கொடுப்பேன். இது ஒரு டாபிக்கே இருக்கு ஆக்சுவலா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த ஹெட்டர் நேம் கொடுக்கணும். இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியில நான் எடுத்துட்டு போறேன், அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு தான் இந்த எக்ஸ்போர்ட் பேரு. அப்ப இந்த எக்ஸ்போர்ட் இப்படி கொடுத்துட்டு நான் app.jsல நான் கனெக்ட் பண்றேன். இங்க பாருங்களேன், இந்த நாவ பாருங்க, நான் தூக்கி விட்டுறேன், எனக்கு வேணாம். இப்போதைக்கு வெள்ளை ஸ்கிரீனா இருக்கா கைஸ்? வெள்ளை ஸ்கிரீனா தானே இருக்கு. இப்போ இந்த வெள்ளை ஸ்கிரீன்ல நான் தலையை ஒட்ட போறேன். எப்படி ஒட்டுறேன்னு பாருங்களேன். இந்த app.ங்கிற அந்த வெள்ளை ஸ்கிரீன்ல நான் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றேன் அந்த ஹெட்டரை. இம்போர்ட் ஹெட்டருங்கிற அந்த நேம் இப்படி கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஃப்ரம் ஸ்பேஸ் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த ஹெட்டர் டாட் ஜேஎஸ். அப்படி இல்லைன்னா வெறும் ஹெட்டர்னு போட்டா கூட எடுக்கும், இது எப்படி போட்டாலும் எடுக்கும். புரிஞ்சா? அப்ப இந்த ஹெட்டரை தான் நான் டிவ்வுக்குள்ள எப்படி போடுவேன், சும்மா இந்த மட்டும் ஒரு லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுவேன். இதுக்கு பேர் தான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ப app.jsல எடுக்குதா? எஸ் ஆர் நோ கைஸ்? எஸ் ஆர் நோ? இப்ப எடுக்குதா? புரியுதா புரியலையா? சொல்லுங்க கைஸ். எஸ் ப்ரோ, அந்த ஹெடர் ஃபைல் போங்க. header.js தான் போயிட்டேன். header.js போயிட்டேன். இது ஒரு போட்டோ எடுங்க, இது ஒரு போட்டோ எடுங்க கைஸ். header.js ஒரு போட்டோ எடுங்க, ஃபாஸ்ட், கொஞ்சம் ஃபாஸ்டா ஒரு போட்டோ எடுங்களேன். ஏன்னா இப்போ நீங்க பண்ணுங்க. ஓகேவா, நான் இதுல மொபைலை கனெக்ட் பண்றேன். போட்டோ எடுத்துறீங்களா? ஓகே சூப்பர். header.css உங்களுக்கு போட தெரியும், ரைட்? ஓகே, அதுக்கு நீங்க போட்டுக்கோங்க. app.js ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது ஒரு போட்டோ எடுங்க. இதே மாட்டோம் இப்போ ஹெட்டருக்கு ஒன்று தனியாக பண்ணிக்கலாம், அடுத்த நேவிகேஷன் பார்க்கு தனியாக பண்ணுங்க, அதுக்கு தனியாக சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணி இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இதே மட்டும் டேபிளுக்கு தனியாக பண்ணுங்க, இதே மட்டும் ஃபுட்டருக்கு தனியாக பண்ணுங்க. இந்த மாட்டம் தனித்தனியாக பண்ணி தான் நீங்க இங்கே கனெக்ட் பண்ணணும். புரிஞ்சுச்சா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிவன்? புரியுதா புரியலையா? எக்ஸ்போர்ட் கமாண்ட் எதுக்கு ப்ரோ? அதுதான் நான் இப்ப சொல்றேன். எக்ஸ்போர்ட்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனை நான் வெளியில ஒரு இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். இப்ப header.js இருக்குல்ல, இப்போ இந்த பர்சன் ஹெட்டரை நான் இங்கே நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் உங்களோட விருப்பம் இல்லாம நான் உங்க பேரை நான் இங்கே யூஸ் பண்ண முடியுமா? அப்போ உங்களோட பர்மிஷன் நான் வாங்கணும். அப்ப நான் அவங்க தான் பர்மிஷன் தான் இந்த எக்ஸ்போர்ட். எப்பா நான் இந்த நேம் நான் வேற ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பர்மிஷன். புரிஞ்சா? அப்பதான் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கும். புரியுதா? அதான் இந்த எக்ஸ்போர்ட்டை வந்து நான் ஹெட்டர்னு கொடுத்து இந்த ஹெட்டரை தான் நான் app.jsல நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் இங்க மேல. தெரியுதா? இம்போர்ட் header.js கொடுத்திருக்கேனா? இந்த ஹெட்டரை தான் நான் இங்க இப்படி உள்ள கொடுத்திருக்கேன். அதனால தான் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. புரியுதா? புரியுதா கைஸ்? ஓகே ஓகே. இப்போ இதே மாட்டோம் நான் இன்னொன்று பண்றேன் பாருங்களேன். இதே வேற ஒன்று பண்றேன், அதே செக்ஷன் ஒன்று பண்றேன், இன்னொரு டிசைன் நான் சும்மா பண்றேன். சும்மா வந்து என்னன்னா செக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். செக்ஷன் டாட் ஜேஎஸ். ஓகேவா? ஸோ இதுலையும் வந்து நீங்க வந்து எப்படி போடுவீங்க, இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, சாரி இதுல என்ன பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன் ஸ்பேஸ், இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், செக்ஷன் வச்சுக்கலாம், எஸ் கேப்ஸ், செக்ஷன் கர்லி பிராக்கெட் சென்டர், அப்புறம் ரிட்டர்ன். ஓகே, ரிட்டர்ன் ரவுண்ட் பிராக்கெட் லாஸ்ட்ல செமிகோலன் நடுவில் என்டர் அமைக்கிட்டு இப்போ டிவ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவ்ல நான் என்ன டிசைன் பண்ணுவேன், சும்மா நான் ஒரு பார்டர் நான் வைக்கிறேன், ஒரு டிவ் போட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து நான் சும்மா செக், சும்மா ஷெக் அப்படின்னு வச்சுக்கிறேன், செக்ஷன்னே வச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று கைஸ். இதுக்குள்ள நான் என்ன போடுவேன்னா, நான் வந்து H1 டாக்ல ஏதாவது நான் டிசைன் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா கைஸ்? ஓகே, அது நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நான் சும்மா என்ன சொல்றேன்னா, ஹாய் கைஸ், ஐ எம் சும்மா லுக்கிங் ஃபார் எ ஜாப், சும்மா ஏதாவது ஒன்று நான் போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் ரெடி பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணுவேன், இதுக்கு தனியா ஒரு சிஎஸ்எஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். புரிஞ்சல கைஸ்? புரிஞ்சல இது? அப்ப செக்ஷன் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, இதுல நான் என்ன பண்ணுவேன், அந்த டாட் செக்ஷனுங்கிற அந்த கிளாஸ் நேம் போட்டு நான் பார்டர் போடுவேன். பார்டர் வந்து 2 பிக்சல் சாலிடு பிளாக், அப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல், டெக்ஸ்ட் அலைனு சென்டரு, அப்புறம் அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து சும்மா நான் ஏதாவது என்ன கலர், ப்ரௌனு, அப்புறம் அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து
ஒயிட்டு, அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டரு, சும்மா நான் ஏதாவது கொடுக்குறேன். அப்புறம் மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 450 பிக்சல், அப்புறம் மார்ஜின் ரைட்டு வந்து ஒரு 450 பிக்சல், சும்மா நான் இது மட்டும் கொடுக்குறேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுத்துருவேன். இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? செக்ஷனில் கனெக்ட் பண்ணணும். மேலே இம்போர்ட் எப்படி கனெக்ட் பண்ணணும்? டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் செக்ஷன் டாட் சிஎஸ்எஸ் கனெக்ட் பண்ணிட்டேனா? சரி, இப்போ இதை நான் வந்து இந்த ஆப் டாட் ஜேஸ்ல நான் பேப்பர்ல போய் ஒட்டணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? பர்மிஷன் வாங்கணுமா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அந்த செக்ஷன் நேம கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? செமிகோலன். இப்போ நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். இப்போ இந்த நேம நான் எங்க யூஸ் பண்ணலாம்? நம்ம ஒயிட் பேப்பர் வெள்ளை பேப்பர்ல தானே ஒட்டுறோம். ஓகே, இங்க நீங்க ஒட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இம்போர்ட் அந்த செக்ஷன் ஃப்ரம் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் செக்ஷன் டாட் ஜேஎஸ். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேனா? அதாவது இம்போர்ட்டுங்கிறது என்னது? வேற ஒரு இதை அப்படி இப்படி இம்போர்ட் பண்ணிட்டோம். இதுல இப்ப எனக்கு இது ஹெட்டருக்கு கீழே வேணுமா இல்ல ஹெட்டருக்கு மேல வேணுமா? உங்களோட விருப்பம், போட்டுக்கோ. அவ்வளவுதான். செக்ஷன் போட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவுட்புட் பாருங்க. வந்திருக்கா கைஸ்? எஸ் ஆர் நோ? வந்திருக்கா வரலையா? சரி, இப்போ எனக்கு இதை ரீயூசபிள் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவேன்? இதை தூக்கிட்டு எனக்கு மேல போடுங்கன்னா இதை மட்டும் நீ தூக்கி மேல போட்டா போதும். அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? ஓகே, எங்க பாருங்க அவுட்புட்டா எப்படி. அப்ப நீ இது HTML CSSக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ரியாக்டுக்கும் இப்ப தெரியுதா டெக்னாலஜினா என்னன்ட்டு? ஒரு டெக்னாலஜிங்கிறது எப்பயுமே மக்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியோட ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அதுதான் இது. இப்ப ஈஸியா இருக்கா? இப்ப உங்களால தனித்தனியா பண்ணி அட்டாச் பண்றப்ப ரீயூசபிள் ஈஸியா பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? Tell me guys. இப்ப ரியாக்ட்னா என்னன்னு தெரியுதா? சொல்லுங்க. இப்ப ரியாக்ட்னா என்னன்னு தெரியுதா? இப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஏன் ஈஸியா இருக்கு? ஏன்னா நீங்க HTML CSS படிச்சிட்டீங்க, முக்கியமான எதையும் படிச்சிட்டீங்க. இது வந்து அந்த ஃபார்மேட்டை எப்படி, அந்த நம்ம படிச்ச HTML CSS ஜாவாஸ்கிரிப்டை எப்படி எந்தெந்த ஃபார்மேட்ல எல்லாம் பண்ண போறோமோ அந்த அதை எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். அதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் தான், இந்த லைப்ரரி, அதுதான் இந்த ரியாக்ட்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, ஸோ சூப்பரா ஒன்று உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க கைஸ். பண்ணிட்டு சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டு சொல்லுங்க, நான் இதில் கனெக்ட் பண்றேன். இப்படியே